வணக்கம் சார். வணக்கம். சசிகலா கட்சிக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? சசிகலா கட்சி இல்லை, அது எங்களுடைய கட்சி. அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகங்கிறத 2016 இருந்து 2016, 17 அந்த ஆண்டில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த கட்சி நீங்கள் தான் தொடங்குனீங்களா கட்சி? ஆமாம். இந்த கட்சியினுடைய நிறுவனர் அண்ட் தலைவராக மதுரை சக்கரவர்த்தி இருக்கார். இதனுடைய பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன். இந்த கட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வந்தோம். இதில் சக்கரவர்த்தி இதில் இருந்தாலும் அவருக்கு அதிமுகவில் ஒரு உறுப்பினராக கூட ஆனதில்லை. அரசியல் அனுபவம் கிடையாது. நான் 1972 இந்த கட்சியில் இருக்கிறேன். இந்த கட்சியில் கிளைச் செயலாளர்லேருந்து வட்டச் செயலாளர், நகரம், மாநிலம், மாவட்ட அளவில் அனைத்து எம்ஜிஆர் மன்றத்தில் அளவில் பெரிய பெரிய பதவிகளில் இருந்தேன். புரட்சித் தலைவரோடையே எனக்கு நெருக்கமான பழக்கங்கள் உண்டு. பழைய முந்தைய தலைவர்கள் அனைவரும் எனக்கு இன்றைக்கு தமிழகத்தில் கடை சட்டம்னு ஒன்று இருக்குது. இஎஸ்ஐ, இபிஎஃப், ப்ராவிடன்ட் ஃபண்டு அப்படின்னு இன்றைக்கி பெரிய நிறுவனங்களுக்கு மாதிரி இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சட்டத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது நான் தான். அப்போ தொழிற்சங்க செயலாளராக இருந்தேன். அப்போ புரட்சித் தலைவரை சந்தித்து. என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? எனக்கு 72 முடிஞ்சு 73 நடக்குது. எத்தனை வயசில் நீங்கள் அவர் சந்திச்சிங்க எம்ஜிஆர்? எம்ஜிஆர் தான் 1978 இதில் இருக்குது. சார், அது இருக்கட்டும். இந்த புத்தகத்தில் இருக்குது. 8வது வழியில் எம்ஜிஆர் தான் 78லன்னா பார்த்துக்கோங்க. 46 வருஷம், 48 வருஷம். அதான் உங்களுக்கு அப்போ என்ன வயசுன்னு கேட்குறேன் அவரை சந்திக்கும் போது. எனக்கு 23, 24 வயசு. ஓகே. எப்படி சந்திச்சிங்க போயிட்டு நீங்கள் அவரை? நான் தொழிற்சங்க செயலாளராக இருந்தேன் திருச்சியில். அப்போ புரட்சித் தலைவர் திருச்சியில் இறங்கினார் ரயில்வே ஸ்டேஷனில். அப்போ மாவட்ட செயலாளராக திருச்சி கே சவுந்தரராஜன். இப்போ 12 பேர் அதிமுக உதய மனதில். இப்போ அவர் ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்கார். அடிக்கடி யூடியூப்பில் பேசுவார் அவரும் நானும் போய் தலைவரை சந்தித்தோம். அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் சந்தித்து பெட்டிஷன் கொடுத்தேன். அவர் சைடு ஜிப்பாவில் வச்சுக்கிட்டாரு. சரி, நீ அங்கே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா, பேசிக்கிடுவோம் அப்படின்னாரு. அப்போ ஜானகி அம்மாவும் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு, நாகப்பட்டினத்தில் நடக்கிற கல்யாணத்துக்கு போகிறதுக்காக ஜானகி அம்மாவும் புரட்சி தலைவர் வந்தாங்க. அப்போ கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும்போது அப்போ சவுந்தரராஜன்ட்ட சொன்னேன், தலைவர்கிட்ட மறுபடி சொல்லணுமே அப்படின்னு. பரவாயில்ல, நீ உள்ளே போய் சொல்லு அப்படின்னு. எப்படி, நாங்கள் ரூமில் இருக்கோம், ஆனால் அது தலைவர் இன்னொரு ரூமில், பர்சனல் ரூமில் இருக்காங்க. அப்போ உதவியாளர் மாணிக்கம் அந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுறது, முத்து. நீங்கள் சொல்லி தான் அந்த சட்டம் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அதிமுக என்ன பண்ணீங்க? அதிமுகவில் நான் தொடர்ந்து பொறுப்பில் தான் இருந்தேன். ஓகே. ஜெயலலிதா இருக்கும்போதுமே. ஏன் வெளியே வந்தீங்க? வெளியே அம்மா வந்ததுக்கு பிறகு, ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு பிறகு இங்கே ஒரே குழப்பமாக இருக்குன்ட்டு வெளியே தான் இந்த கட்சியை உருவாக்கணும். உருவாக்கின உடனே இது எம்ஜிஆர் பேரில் தனியாக எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க இதில்? ஒரு 25,000 பேர். புறமே தொண்டர்கள் தான். எம்ஜிஆருடைய ரசிகர்கள், விசுவாசிகள் இருப்பாங்க இல்லையா. அதாவது வேற எந்த. சசிகலா இப்படி ஒரு கட்சியில் அவங்க இணையறேன்னு சொல்கிற வரைக்கும் இப்படி ஒரு கட்சி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போ 25,000 உறுப்பினர்கள். ஆனால் நாங்கள் அதாவது பத்திரிக்கை விளம்பரம் இல்லையே தவிர, நாங்கள் எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்ததுனால எம்ஜிஆர் தொண்டர்களோட இவங்களோடையில் எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு தானே. அதனால் அவங்கள எல்லா ஊருக்கும் நாங்கள் ஆட்களை வச்சுருந்தோம். சரி, எங்கே ஆரம்பிச்சிங்க? பொதுக்குழுலாம் எங்கே நடத்துனீங்க? இது மதுரையில் பொதுக்குழுலாம் நடத்தணும். எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க? அப்போ ஒரு 250 பேர் கலந்துக்கிட்டாங்க ஆரம்பத்தில். ஓகே. ஆமாம், ஆரம்பத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் கட்சியை உருவாக்குனது உங்களுடைய நண்பர், இப்போ இன்னொருத்தர் சக்கரவர்த்தின்னு சொல்கிறீங்களா அவர்? ஆமாம். நீங்கள் போய் இணையறீங்க இணையிறோம். கட்சியோட பைலாப்படி யாருக்கு அதிகாரம்? பைலாப்படி தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும். இந்த எலெக்ஷன் கமிஷன்ல இதை பதிவு பண்ணியிருக்கீங்களா? பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் எதுனாலும் நாங்கள் சேர்ந்து தான் கையெழுத்து போடுவோம். இப்போ இது நாங்கள் விஜய் கட்சியில் கூட்டணிக்காக நாங்கள் பேசும்போது அவர் கையெழுத்து போட்டிருக்காரு, நானும் கையெழுத்து போட்டிருக்கேன். இதெல்லாம் சசிகலா கிட்ட கட்சியை கொடுக்கறதுக்கு முன்னாடியா? கட்சிக்கு முன்னாடி. இது பாருங்கள், டிசம்பர் 25 ஓகே கொடுத்துருக்கோம் இல்லையா. இது வரைக்கும் முன்னாடி நாங்கள் எல்லாத்துலேயும் கையெழுத்து போடுவோம். இப்போ இந்த சூழ்நிலையில் எப்படி கட்சி அவங்க கைக்கு போச்சு அப்படின்னா, அதான் நான் முயற்சி பண்ணேன் அவங்கள சந்தித்து இந்த கட்சியை நீங்கள் எடுத்து நடத்த. ஏன்னா நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிங்க, எதுக்கு அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க? கட்சியை நடத்துறது சிரமம் இல்லையா. ஏன்னா ஏகப்பட்ட பணம் எனக்கு செலவாயிட்டுது. இருந்த நகை அதெல்லாம் விற்று கட்சி நடத்துறதுங்கிறது ஒரு கூட்டாக நடத்தணும் போது எங்களால் பண வசதி, பொருளாதார நெருக்கடி அவர்கிட்டையும் எதுவும் கிடையாது. அன்னைக்கு யாருமே சரியில்லைன்னு தான் தனியாக கட்சியை ஆரம்பிக்கிறீங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு. திடீர்னு இவங்ககிட்ட போய் ஏன் கொடுக்கணும்? இவங்கள்ட்ட இந்த கட்சியை நடத்தணும், இவங்கள்ட்ட ஒரு அமைப்பு இல்லை.
இவங்க வந்து அரசியல் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. ஏடிஎம்களே இவங்களை உள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. சரி. அப்போ இவங்க வந்து ஒரு தேர்தலில் கூட்டணி வைக்கணும்னாலும் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லையா? அதனால் இவங்களுக்கு அமைப்பு இருந்தால் இவங்களுக்கு பயன்படும். நம்மளும் தலைவர் பேரில் கட்சி வச்சுருக்கிறோம்னு சொல்லி இவங்கள அதை கொடுத்து காசு எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா? ஆமாம், நாங்கள் அது செலவு பண்ணியிருக்கோம்ல. நம்ம கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி பதிவு பண்ணி வச்சு யாருக்காவது கொடுத்து காசு வாங்குறது அதுக்காக தான் பண்ணியிருக்கீங்க? இல்லை அப்படி இல்லை. இப்போ என்ன காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சு எங்கள் தொண்டர்களை ஒருங்கிணைச்சு நாங்கள் தேர்தலில் பல தேர்தல்களில் போட்டி போட்டிருக்கிறோம். எத்தனை தேர்தல் வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் கூட கடைசியாக போட்டி போட்டோம். ஓகே, எவ்வளோ ஓட்டு வாங்க? அதில் ஒரு 7000 ஓட்டு 5000 ஓட்டு. விருதுநகர் எம்பி தேர்தலில் நின்னது. ஓகே, அது மாதிரி அதாவது எங்கள்கிட்ட எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் புரட்சி தலைவருடைய பேரை சொல்லணும், அவருடைய பாடல்களை வெளிப்படுத்தணும், அவருடைய அதுக்கு தான் அவர் தொடங்கின கட்சியே இருக்குது, இன்றைக்கும் ஆக்டிவாக தான் இருக்குது. அதுக்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எதிர்கட்சியாக இருக்காங்க. ஆனால் உண்மையான பைலாப்படி அந்த கட்சி இல்லையே. உண்மையாக எம்ஜிஆருடைய நோக்கப்படி இல்லையே. அடிப்படையை மாற்றிட்டாங்களே. தொண்டர்கள் சேர்ந்து தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும்னு தலைவர் உருவாக்கினார். ஏன்னா இது தொண்டர்களை விட்டு இந்த கட்சி போயிடக்கூடாதுன்னு. ஆனால் அந்த அடிப்படையவே இவர் எடப்பாடி மாற்றிட்டார. 10 மாவட்ட செயலாளரை முன்மொழியணும் வழிமொழியணும்னு சொல்லி எம்ஜிஆருடைய அடிப்படை கொள்கையை இது வந்து தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, தொண்டனுக்கு பாத்தியப்பட்ட கட்சி. இதை வந்து தனிப்பட்ட ஒரு சில இன்னைக்கு ஈடி ரைடு வருமான வரித்துறையில் எம்ஜிஆர் காலத்தில் வந்ததா? இன்னைக்கு வந்து இவனுங்கள்லாம் ஈடி ரைடு அங்கங்கே தீவு வாங்கி போட்டிருக்கிறான். பூரா கொள்ளக்காரனாக இருக்கான். அதிமுக வந்து கபலீகரம் பண்ணி கொள்ளக்கார மாதிரி இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கட்சியை. நாங்கள் எம்ஜிஆருடைய நேரடி விசுவாசிகள். இப்போ நீங்கள் கேட்குறீங்க வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே இப்படியெல்லாம் திட்டம் போட்டு தான் ஆரம்பிச்சுங்க. எங்களுக்கு அந்த திட்டம் இல்லை. ஆனால் இன்னொருத்தங்க அதை வச்சு இப்போ அவங்க பலன் அடைகிறாங்க. இப்போ இன்றைக்கி இந்த கட்சியை வந்து விளம்பரப்படுத்தி ஒவ்வொருத்தட்டையும் 5000 10,000 வாங்கி இன்றைக்கி எத்தனை கோடி ரூபா அவங்க வசூல் பண்ணான்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நாங்கள் 10 பைசா இந்த கட்சியில் எங்களுக்கு வருமானம் இல்லையே. ஆனால் எங்கள் பேரை பயன்படுத்தி வாங்கிட்டாங்களே. உங்கள் பேரை என்ன பயன்படுத்தி வாங்கினாங்க? கட்சி எங்கள் பேர் தானே. சசிகலா கிட்ட அந்த கட்சி போன அப்புறம் தான் நீங்களே யாருன்னு வெளியே தெரியுது. எப்படி ஆனால் அந்த கட்சியை உருவாக்கி வச்சிருக்கிறது நாங்கள் தானே. ஏன் கொடுத்தீங்க? அதாவது அம்மா வந்து இப்போ இருக்காங்கன்னு வைங்க, ஜெயலலிதா அம்மா இருக்காங்கன்னா இப்போ அதிமுக இருந்தது. அதிமுகவை வேற ஒருத்தவங்க தான் அதை துவக்கி வச்சுருந்தாங்க. தலைவர் கட்சியை உருவாக்கும் போது அவர் அந்த பேர் வைக்கலை. அவர் தான் போய் இணைஞ்சார். அவர் போய் இணைஞ்சிட்டு தொண்டர்களை வச்சு அவங்கள எல்லாரும் என்னென்ன முறைப்படுத்தணுமோ பண்ணார். இவங்க அம்மா கூட இருந்தவங்க 15 வருஷம் முதலமைச்சராக கூட இருந்தவங்க கூட இவங்களுக்கு தொண்டர்களை பற்றி தெரியும். அப்போ இவங்க அன்றைக்கி அறிவிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, இது தொண்டர்கள் நடத்தின கட்சி, இதில் நான் தான் இணைஞ்சேன்னா. அப்போ 72 இருக்கிற இந்த இணைஞ்ச இந்த தொண்டனையும் கூப்பிடலை. அப்போ பொதுச் செயலாளர் யாருன்னு என்னை கூப்பிடலை, ஏன் வந்து என்கிட்ட கலந்துக்கிடலை? அப்போ உங்கள்கிட்ட எல்லாம் ஆள் பலம் அழியாள் பலம் எல்லாம் இருக்குங்கிறதுனால நீங்கள் என்ன கபலீகரம் தானே பண்ணி. ஓபிஎஸ் அப்படி தானே சொல்லியிருக்காரு. இப்போ இத்தனை நிர்வாகிகள் போட்டிருக்காங்க, அவங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, நீங்கள் மட்டும் தான் பேசுகிறீங்க. அவங்களால முடியாதுல்ல சார், எல்லாருமே களத்துக்கு வரமாட்டாங்கல்ல. இப்போ நான் ஆரம்பத்துலேருந்து கட்சி அரசியல் பண்ணவன், நான் போராட்டங்களை சந்தித்தவங்க, ஜெயிலுக்கெல்லாம் போனவன். ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எனக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை. உங்களால் தான் கட்சி நடத்த முடியலன்னு சொன்னீங்க. கட்சியை நடத்த முடியல, நாங்கள் கட்சியை நடத்த முடியலைங்கிறதுனால அதில் ஒரு முறை இருக்கலான்னு சொல்கிறேன். இல்லை அதுதான் சார், இப்போ நிர்வாகிகளில் சக்கரவர்த்தி ஆல்ரெடி அங்கே இருக்காரு. ஆமாம், நீங்கள் தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இதில் எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? மற்ற பேரால் தெரிவிக்க முடியாதுல்ல. அதிகாரம் படைச்சவங்க 2 பேர் தானே, தலைவர் பொதுச் செயலாளர் தானே. பவுண்டரை விட்டுருங்க, பவுண்டருக்கு ஒன்றும் கிடையாது. அவர் உருவாக்குறதோட பவுண்டரும் தலைவர் ஒன்று தான், ஒரே நபர் தான். அப்போ ஒரு நபரை விட்டு அடுத்த நபர் நான் தானே சொல்ல முடியுது. இல்லை ஒரு தனி நபராக நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? பொதுக்குழுவுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கும். இல்லை பொதுச் செயலாளர் கையெழுத்து போடுற இடத்துல போடணும் இல்லையா, அந்த அதிகாரம். சரி, நீங்க அப்படினா லீகலா போய் ஒரு கோர்ட்ல போய் கேஸ் போடலாம், இல்ல எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ண போறேன். அடுத்து தேர்தல் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அப்ரோச் பண்ணுவீங்களா? அதாவது இதுக்கு இடையில அதான் நான் சொன்னேன்னா, என்ன தந்திரமா வரவழைச்சாங்கன்னு சொல்றேன் இல்லையா. இந்த செய்தி வந்த உடனே அவங்க வந்து ஒரு ஆளை அனுப்புனாங்க எனக்கு. இப்போ நீங்க கேட்குற கேள்வி கரெக்டு தான். அதாவது இந்த அறிவிப்பு வந்த உடனேயே நான் வந்து சக்கரவர்த்திக்கு ஃபோன் போட்டு, என்னையா இந்த மாதிரி பண்ணிட்டு தப்பு, என்னை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நானே கையெழுத்து போடலே, எப்படி கொடுத்தீங்கன்னு சத்தம் போட்டேன். சத்தம் போட்ட உடனே மறுநாள் எங்கள் வீட்டுக்கு ஆள் வராங்க. அப்போ அந்த அம்மா சின்னம்மா அனுப்புனதாக சொல்லி ஒருத்தர் வராரு. அவர் பேர் சுரேஷ். நான் அம்மாவுடைய பிஆர்ஓ. இவர் தான் தெரியுமில்ல, இவர் தலைவர் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. ஏதோ தவறு நடந்து போச்சு, நீங்கள் வந்து நாளைக்கு வாங்க, உங்களுக்கு வேண்டியது எல்லாமே செஞ்சு கையெழுத்து போட்டு உங்களுக்கு கட்சியிலையும் ஒரு பொறுப்பு கொடுத்து உங்களை வேட்பாளரையும் அறிவிக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், ஏன் அவங்க இதை முதல்ல ஏன் கேட்கல? அப்போ நீங்கள் என்ன இப்போ இதில் ஏதோ ஒன்று ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க இல்லையா? யார் பண்ணியிருக்கா? அவங்க தான். சக்கரவர்த்தி பண்ணியிருக்காரா இல்லை அவங்க? சக்கரவர்த்தி அதுக்கு உடந்தையாக இருந்திருப்பார வழி அந்த சுரேஷுங்கிற ஆள் தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவன் தான் எல்லாமே அதை பண்ணி கொடுத்துருக்கான். அவரே பண்ணாலும் இந்த அம்மா வந்து எப்போ இதனுடைய நிர்வாகிகள் யாருன்னு கேட்டிருக்கணும் இல்லையா? ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவங்க கேட்டிருக்கணும் இல்லையா? கேட்கல.
சரி, நான் பேசின பிறகு இவங்க என்ன வர சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா சார்பாக கார்த்திகேயன்னு சொல்லி அவங்களுடைய நேர்முக உதவியாளர் எனக்கு பேசினாரு. ஏன்னா வந்திருக்கவன் உண்மையா பொய்யான்னு தெரியணும் இல்லையா? அப்ப அவர் என்ட்ட பேசுறாரு. பேசின உடனே நான் அந்த மாரி சொல்றேன், "நீங்க அனுப்பி தான் இவர் வந்திருக்கிறாரா?" அப்படின்னு கேட்கிறேன். "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க நாளைக்கு வாங்க, நேர்ல சந்திக்குவோம்" அப்படின்னு. அப்போ உள்ள போன உடனே என்ன ஃபர்ஸ்ட்டு கேள்வியே ஜாதியத்தான் கேட்குறாங்க அவங்க. புரியுதுங்களா? உள்ள போன உடனே, "நீங்க என்ன ஜாதி? என்ன யார் கேட்டது? அந்த அவரு கார்த்திகேயன்கிறவரு. ஓகே. உள்ள ரூம்ல உட்கார வச்சு கேட்குறாரு. எல்லா விவரமும் சொன்னேன். சொன்ன உடனேயே முதல்ல அவங்க வந்து முக்குலத்தரா இருக்காங்கள தான் வெரிஃபிகேஷன் பண்றாங்க. புரியுதுங்களா? அது எப்படி நீங்க சொல்றீங்க? அங்க பொதுவா இன்னைக்கு தேர்தல்ல ஒரு வேட்பாளர நிறுத்தும்போது எந்த சமூகம், அவங்க பின்னணி என்ன, கல்வி தகுதி எல்லாமே கேட்கறது வழக்கம் தானே இன்னைக்கு. 50% பூரா சீட்டிங்காரங்கள தான் நிறுத்தியிருக்காங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு தெரியும்ல. கேஸ் இருக்கு. திருச்செங்கோடுல ஒருத்தன வேட்பாளர் இருக்கான். செக்கு மோசடி வழக்குல உள்ள போயிருக்கான். இப்ப அந்த கேஸ் நீங்க இன்னைக்கு இருக்கிற பார்க்கல. எல்லா கட்சிகள் வேட்பாளர்கள் மேல இந்த மாரி 1000 குற்றச்சாட்டு இல்ல சொல்லலாம். நான் சொல்ற வேட்பாளர் பேர்கள்ல இருக்குன்னு சொல்றேன். நீங்க வெரிஃபை பண்ணீங்களா? வெரிஃபை ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? ஆதாரம் நான் தரேன் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே. செக் மோசடி எத்தன பேர் அந்த மாரி இருக்காங்க? அது மாரி நெறைய பேர் இருக்காங்க. அதாவது ஏமாத்துறது, கட்ட பஞ்சாயத்து பண்றவன், அரசு பதவியில இருந்து தவறா பயன்படுத்துறவங்க எல்லாம் நிறுத்துறாங்க. மீதி எல்லாமே சமுதாய தலைவர நிறுத்தியிருக்காங்க. அவங்க சமுதாய தலைவர்கள பல இடத்துல நிறுத்தியிருக்கிறாங்க. இப்படி பல பேர் இருக்கு. அவங்களுடைய நோக்கம் வந்து அதிமுகவ தோற்கடிக்கணும். அதுக்கு வழி என்ன? 2000 ஓட்டு 5000 இது ஓட்டு இப்ப தான் உங்களுக்கு தெரியுதா? அவங்க கிட்ட கட்சி எடுத்துட்டு போய் குடுக்கலான்னு போகும்போது தெரியலையா? தெரியல. நாங்க அம்மாவுடைய கொள்கைய காப்பாத்துவோம். அம்மாவுடைய ஆட்சிய அமைப்போம்னு தானே சொல்றாங்க. ஆனா உள்ள போகும்போது தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே ஜாதி என்னன்னு கேட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் போகும்போது அங்க அவங்களுக்கு குடுக்குற முக்கியத்துவம் எல்லாமே கண்கூட பார்க்குறோம்ல. அவங்களுடைய இதே வந்து ஒரு ஏமாத்து வேலையா தானே தெரியுது. அதாவது எதார்த்தமா அதிமுகவ தோற்கடிக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அதிமுக அதிமுகவ ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுக வந்து நாங்க வந்து அதிமுகன்னா எங்களுக்கு எம்ஜிஆர் கட்சிய தான் நாங்க நினைக்கிறோம். இல்ல இப்ப அங்க தான் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பண்ணாரு, அங்க தொண்டர்கள் தலைவர தேர்ந்தெடுக்கல. அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. இப்ப எடப்பாடி அதுல இந்த அது எலக்ஷன்ல வந்து ஜெயிக்கணும்னு அந்த நினைக்கிறீங்களா? கட்சிய தோக்கணும்னு வந்து நினைக்கிறீங்களா? கபலீகரமா அந்த கட்சி வந்து நிலைகுலைஞ்சு போனதுக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற கருத்துல என்னல 1% கூட மாற்று கருத்து கிடையாது. இந்த கட்சியில ஒன்றிணைச்சு போகணும். அதே தானே அவங்களும் சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்லல. அவங்களுடைய நோக்கம் எடப்பாடி அழிக்கணும். அதாவது இவ 2 பேரும் பெர்சனல் மோட்டிவ். 2 பேரும் பெர்சனல் மோட்டிவ் எல்லாருமே அவங்களுடைய புரட்சித் தலைவருக்காக வந்து அவங்க இல்ல. புரட்சித் தலைவருக்காக இருந்தாங்கன்னா, அவங்க இந்த கட்சியில இணைக்கணும். இல்ல இவர் இணைச்சுக்கிடணும். இவர் இணைக்கவும் தயாரில்ல. அவங்க இணைச்சுக்கிடவும் தயாரில்ல. தேர்தல்ல நின்னு இப்ப கடந்த தேர்தல்ல நின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதி தினகரன் நின்னதுனால தோத்து போச்சு. ஒரு 2000, 500 இப்ப தென்காசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 50 ஓட்டுல தோத்துருக்கு. 500 ஓட்டுலாம் தோத்துருக்கு. நெறைய தொகுதிகள் அந்த மாரி தோத்து போச்சு. இப்ப தினகரன வந்து இவங்க கூட்டணின்னு வந்துட்டாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து பழி வாங்கணும் அப்டின்னா, இப்ப இதுல ஒரு 50, 60 பேர இவங்க நிறுத்தியிருப்பாங்க. 50, 60 பேர. எல்லா இடமும் நிறுத்தல. வட மாவட்டத்துல ஒரு ராமதாஸ் ஐயாவோட கூட்டணி வச்சு நிறுத்தியிருக்கிறாங்க. இப்ப இதுலயே நெறைய பேரு உங்களுக்கு எனக்கு தெரியும் அந்த உளுந்தூர்பேட்டைன்னு 2, 3 தொகுதியில வேட்பாளரே போய் டிஎம்கேல சேர்ந்துட்டான். இப்ப இவங்க போட்ட சசிகலா அம்மா போட்ட வேட்பாளர்களே 2, 3 பேர் டிஎம்கேல சேர்ந்துட்டான். இன்னொரு உடுமலைப்பேட்டையா தெரியல நான் கரெக்ட்டா அந்த இத சொல்றேன். அவர் பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட்க்கு அந்த வேட்பாளர் பேர்ல இவர் செக் மோசடி பண்ணியிருக்காருன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது மாரி நெறைய பேரு இல்ல உங்களுடைய பிரச்சனை, உங்க ம். கட்சிய அவங்க வாங்கிக்கிட்டாங்க. உங்களுக்கு அங்கீகாரம் தரலங்கிறதா? தரலங்கிறது. அவங்க யார வேட்பாளரா அவங்க போடுறாங்க? யார வேட்பாளர போட்டா அந்த இதுல நடந்திருக்குன்னு இல்ல அப்ப சொல்றேன். உங்களுடைய நோக்கம் வந்து அங்க கேள்விக்குள்ளாகுதுல்ல. எங்களுடைய உங்களுக்கு பின்னாடி நோக்கமே யார் அந்த இருக்கான்ற கேள்வி வருதுல்ல. இல்ல. என்னுடைய நோக்கம் வந்து நான் பொதுச் செயலாளரு. ஒரு கட்சிய வந்து முறையா பேசும்போது, அது சம்மந்தப்பட்டவரை இவங்க வந்து நான் சொன்னேன்ல, இவங்க அரசியல்ல அந்த அம்மாவுக்கு பின்னாடி நின்னவங்க. ஜெயலலிதா அம்மா இருந்தா இப்படி நடக்குமா? இப்படி செய்யுமா? ஒருத்தன வந்து உழைச்சவன தூர விட்டுட்டு, யாரா இருக்கவன வச்சு புரோக்கர வச்சு கையில வச்சு வாங்கிக்கிடுவாங்களா? இப்ப நான் அந்த கட்சிக்கு உழைச்சிருக்கிறேன். என் மனசு சங்கடப்படும் இல்லையா? என்னுடைய உழைப்ப வந்து இவங்க ரத்தம் குடிக்கிறதுக்கு இவங்க வந்து எடுக்குறான்னா, எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு உங்க கூட இருக்குல்ல. இருந்தவரே தானே போயிருக்காரு. அவரெல்லாம் கூட நீங்க கேட்கணும். இருந்தவரும் போனது தப்பு தான்னு சொல்றேன். அவரு நல்லது நான் சொல்றேன். அவர் தப்பு. அவர வந்து அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னாங்க, அப்படிங்கிறாரு. அவர தேடி என்னென்ன பேசணுமோ பேசியாச்சு. என்னய்யா ஃப்ராடெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்றியே, என்னய்யான்னா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நேரே தான் சொன்னாரு. நான் எப்போ அங்க சொன்னேன்னா, அந்த வந்த ஆளுக்கும் அவங்களுக்கும் ஒரு மோதலெல்லாம் வந்துச்சு. இப்ப வந்து நான் இந்த பிரச்சனைய ஏற்படுத்தின உடனே என்ன கூப்பிட்டு உங்க இதுல சேனல் இதுல எல்லாம் வந்த உடனே என்ன வந்து இத வந்து சரி பண்ணி கொண்டு போறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. ஆனா ஏற்கனவே தப்பு என்னவோ அதத்தான் பண்றாங்க. என்னுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு கட்சிய வாங்குறாங்க. அத வாங்குன நிர்வாகிகள முறையா அவங்களுக்கு உண்டான இழப்பீடு குடுக்கல.
அந்த அந்த பதவி இவ்வளோ நாள் நாங்கள் வச்ச கட்சிக்கு அதுக்குண்டான ஒரு பதவி அங்கீகாரம் தாரனது தரலை, எங்களை வேட்பாளரை நிறுத்தம்னு சொன்னது நடத்தலை. ஓபிஎஸ் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, தொண்டர்கள் நடத்திய கட்சியை கபலீகரம் பண்ணி சசிகலா அம்மா வந்து பிடுங்கி இந்த கட்சியை நடத்துகிறாங்க அப்படின்னாரு. நாங்கள் ஓபிஎஸ்ஸையும் இதை நடத்த சொன்னோம், அவரும் சரின்னு தான் சொல்லியிருந்தார். ஆக இவங்கள்ட்ட நான் முதல்ல அப்ரோச் பண்ணதை என்னை மறைச்சி, அந்த சுரேஷுங்கிறவன் வந்து மறைச்சி இந்த கட்சியை இப்போ வாங்கி கொடுத்து, அதில் அவங்களுக்குள்ள எவ்வளவு கோடி மோசடி அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நீங்கள் சசிகலாமா கட்சியை வச்சு நடத்தும்போது ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. எல்லாருமே எப்படி வந்திருக்காங்க, சந்தை கூட்டம் மாதிரி வந்தது. நீங்கள் வேட்பாளரை நிறுத்துங்க, உங்களுக்கு இத்தனை கோடி ரூபா பணம் தருவோம் உங்கள் செலவுக்கு, அதை வச்சு தான் கூட்டம் வந்தது. இப்போ அதுலேயே நிறைய பேர் எல்லாம் திரும்பி போயிட்டான், பணம் கிடைக்கல அப்படின்ட்டு. இப்போ களத்தில் நிறுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் வரலைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அது எவ்வளோ அமௌண்ட்டு கையில் வாங்கினாங்க என்னங்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் இங்கே வெட்ட வழியாக அதை சொல்ல தேவையில்லை. ஆனால் கட்சியை வாங்கினவங்க என்கிட்ட வந்து கையெழுத்து மோசடி எங்கேயோ பண்ணியிருக்காங்க, என்னுடைய கையெழுத்தை எங்கேயோ தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க இன்றைக்கி வந்து மக்களுக்காக தொண்டு செய்ய வரேன் அப்படின்ட்டு வராங்க. மக்களுக்காக தொண்டு செய்ய வர்றவங்க எந்த தலைவர் பேரை பயன்படுத்துகிறாங்களோ அந்த தலைவனுடைய உண்மையான தொண்டனான எனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இறங்குறாங்க. அடுத்து தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை ஜாதி அடிப்படையில் தான் இந்த கட்சியை கொண்டு போகிறாங்க. இவங்க எப்படி பப்ளிக் சர்வீஸ் பண்ண முடியும்? வந்து வரும்போதே இந்த அபிப்பிராயத்தில் எப்படி வர முடியும்? அவங்க எல்லா கம்யூனிட்டிலேருந்தும் வேட்பாளர் போட்டிருக்காங்க. வட மாவட்டங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ராமதாஸோட கூட்டணி வச்சுருக்காங்க. அவங்கள எப்படி நீங்கள் வந்து ஒரு ஜாதி முத்திரை குத்த முடியும்? வட மாவட்டத்தில் வந்து அவரோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அவர் போட்ட வேட்பாளர் இவங்க போட்ட வேட்பாளர்னு சொல்ல முடியாதுல்ல. தென் மாவட்டத்தில் போட்ட வேட்பாளரை தான் நான் சொல்ல முடியும். இவங்களுக்கு தஞ்சாவூர், மதுரை, தேனி, அந்த பக்கம் திண்டுக்கல், அவங்களுடைய சமூகம் சார்ந்து வேற யாரையும் அவங்க வேட்பாளராக போடவே இல்லையா? பெரும்பகுதி போடவில்லை, 90% போடலை. ஒரு சில இடத்துல வந்து ரிசர்வ் தொகுதியில் ஒரு சில இது போட்டிருக்காங்க. இப்போ சங்கரன் கோயில் மாதிரி உள்ள இடம் ஒரு சில இடத்துல போட்டிருக்காங்களே தவிர அது வழி இல்லை, சூழ்நிலை சரியில்லை. அன்னைக்கு அவங்க வந்து இல்லை, அவங்க முதலமைச்சர் ஆக முடியாத நிலைமையில கூட வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தானே முதலமைச்சர் ஆக்குனாங்க. ஆமாம், அவங்களுக்கு அப்படி ஒரு வேலை ஒரு ஜாதி ரீதியான எண்ணம் இருந்தால் அவங்க கம்யூனிட்டியில் இருந்திருக்காங்க, அவங்களுடைய சொந்த அக்கா மகனே இருக்காரு, அவங்களெல்லாம் ஆக்கிட்டு போயிருக்கலாமே. அதில் எல்லாம் உள்ள நடந்த விஷயம் வெளியே சொல்ல முடியுமா? இல்லை, அல்டிமேட்டாக யாரை சார் அவங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுது. அந்த காலத்தில் அப்போ வந்து அவர் கவுண்டரு, அதனால் அவர்கிட்ட தானே கொடுத்துருக்காங்கன்னு முக்குளத்தோரை தானே வச்சுருந்தாங்க. அவங்க தேவரை தானே வச்சுருந்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் யார்? முக்குளத்தோர் சமுதாயத்தில் தானே, தேவர் கம்யூனிட்டி தானே. அவர் இவருக்கு எதிர்ப்பாக திரும்பின அவர்கிட்ட இருந்து புடுங்கினாங்க. அவரை சட்டையெல்லாம் பிடிச்சி அடித்து அவர்கிட்ட இருந்து பிடுங்கி தான் இந்த அம்மா முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்தாங்க. அது ஓப்பனாக வந்திருக்கல. அதுன்னு நிறைய இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி அவங்களோட இணக்கமாலாம் போயிட்டார். அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். அப்புறம் அடித்தவன்னு சொல்லிட்டு எப்படி ஒன்றா போயிருப்பார்? அன்னைக்கு சொன்னார்ல, பிடிச்சி இழுத்தாங்க, சட்டையை பிடிச்சாங்கன்னு அன்னைக்கு சொன்னார்ல. அன்னைக்கு வந்து இல்லை, உங்களுக்கு வந்து இல்லை, தர்மயுத்தம் யாரை எடுத்து நடத்தினாரு? தர்மயுத்தம் நடத்தினவர் பின்னாடி என்னென்னலாம் பேசினாரு நம்மளும் சூழ்நிலைக்காக போனாரு. இப்போ மறுபடியும் உங்களுடைய நிலைப்பாடுன்றது உங்க கட்சியை கொடுத்துட்டீங்க, அவங்க அதில் ஏதோ முறைகேடு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு சந்தேகம் முறைகேடு பண்ணியிருக்காங்கிறதா என்னோட. அதை வாங்குறது தானா இல்லை அவங்க மேலே அவதூறு பரப்புறதா? அவதூறு பரப்பணுங்கிற முறைகேடு நடத்துறாங்க. ஒரு நீங்க அதை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் தானே போறீங்க. இப்போ அவங்க சைட்ல இருந்து என்ன கேட்பாங்கன்னா, கட்சியை நீங்க கேட்குறீங்க, உங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கு, அதை கேட்கறது கூட தப்பு இல்லை. அவங்க வந்து இந்த கம்யூனிட்டில இருந்து போடுற வேட்பாளர்கள் மேல வழக்குகள் இருக்கு அப்படின்னா அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன். இல்ல, அது இருக்குன்னு நான் சொல்றேன். மக்கள் இருக்காங்க, மக்கள் அங்கீகரிக்கணும். மக்கள் தோற்கடிச்சாங்கன்னா தோற்க போறாங்க, மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. நீங்க சொல்றது கரெக்ட். மக்கள் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க, மக்கள் தான் ஓட்டு போடணும். சரியில்லாதவனும் பணம் கொடுத்து கூட இன்னைக்கு ஓட்டை வாங்குறாங்க. இன்னைக்கு வந்து ஜெயிக்கிறவங்க அவ்வளவு பேரும் உத்தமரும் கிடையாது, தோத்தவன் அவ்வளோ பேரும் கெட்டவனும் கிடையாது. இன்றைக்கு வந்து பணத்தை வச்சு தான் தேர்தலே நடக்குது. இப்போ அந்த காலத்தில் புரட்சி தலைவர் மாதிரி காலத்துலையா வந்து வேட்பாளருக்கு தன்னுடைய பணத்தை கொடுத்து ஏதோ போக்குவரத்து செலவு கொடுப்பாரு. ஒரு தொகுதிக்கு 10,000 ரூபா 20,000 ரூபா அவன் வண்டிக்கு தான் செலவழிப்பான். சைக்கிளில் போய் இது பண்ணுவான், அவன் ஜெயிச்சுட்டு வருவான். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு? அடுத்த கட்டம் வந்து இப்போ வாக்கு எண்ணிக்கை வரப்போகுது. நான் தேர்தல் வாக்குப்பதிவு வரப்போகுது. அந்த வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு இப்போ வந்து நான் வந்து தலைமை கழகத்தில் வந்து தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் வந்து நான் வந்து அந்த அம்மா தேர்தல் அதிகாரியை பார்த்து பெட்டிஷன் கொடுக்க போகிறேன். என்னுடைய லாயர் இப்போது நாமினேஷன் அவங்க ஃபைல் பண்ணும்போது A ஃபார்ம் B ஃபார்மில் கையெழுத்து போடுறத தொடங்கி எத்தனையோ நடைமுறைகள் இருந்தது. அப்போல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டு அப்போல்லாம் அமைதிப்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன். என்ன அப்போவே ஆரம்பித்தாச்சு. இது வெளியே தெரியலை. பிரச்சனை உள்ள உங்களுக்கு புகை வெளியே வர்ற வரைக்கும், நெருப்பு வெளியே வர்ற வரைக்கும் தெரியாதுல்ல. முதல்ல பற்ற வச்சுட்டோங்கிறது முதல்ல தெரியாது இல்லையா? இது பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, துவக்கத்திலேருந்து நடந்துக்கிட்டே இருக்குது. என்னை கூப்பிட்டு வரவழைச்சி இதெல்லாம் கெட்ட வச்சு 3 பேர், தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர். அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிடணும்? ஃபோட்டோலாம் எடுத்தாங்கல்ல.
ஃபோட்டோ எடுத்து 3 பேர் இருக்காங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து எல்லா ஏமாத்து வேலையும் பண்ணிவிட்டு, ஆனால் எந்த கையெழுத்து எதுவுமே வாங்கிக்கிடல. ஏன்னா ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டாங்களா, மறுபடியும் வாங்கினா இதாகும் இல்லையா? அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க. திருப்பி வந்து என்ன ஆகும், இப்போ நான் வந்து எனக்கு என்ன, நான் வந்து இப்போ வந்து ஒரு ஏமாற்றி ஒரு தொண்டன் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான். தொண்டன பாதிக்க வச்சு ஒரு கட்சி நடத்துறாங்க. என்னுடைய வயித்தெரிச்சல் விடுமா? என்னுடைய மனவேதனை எப்படி இருக்கும்? நான் நகைய இல்ல வித்து சின்னத்த அலாட் பண்ணும்போது கூட சின்னத்த இறுதியில அலாட் பண்ணும்போது சொன்னாங்க சார். காலையில கூட ராமதாஸ் வந்து அவர் மாம்பழம் சின்னத்தை கேட்டு போறாரு. அந்த ஆமா, மாதிரி உங்களுக்கு உண்மையிலேயே இந்த கட்சி வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, ஆமா, நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம், ஸ்டே வாங்கியிருக்கலாம், எலெக்ஷன் கமிஷனுக்கு உத்தரவு போட சொல்லியிருக்கலாம். ஆமா. நிச்சயமா நீங்க சொல்றது சரிதான். அந்த சின்னம் வாங்கும்போது போய் நான் அட்வொகேட்டோட போறதுக்கு ரெடியா தான் இருந்தேன். அப்போ வந்து ஒரு ஆள மறுபடியும் வந்து கூப்பிட்டு பேசுனாங்க. அம்மா கூட இருந்த முக்கியமான நபர். ஏன்னா நான் எல்லா விஷயங்களையும் நான் சொல்ல முடியாது. அம்மா கூட இருந்த முக்கியமான நபர விட்டு என்ட்ட பேச வச்சாங்க. பேச வச்சு இப்போ ஒரு 2 நாள் பொறுத்துருங்க. எல்லாமே வந்து இது பண்ணுவோம். நீங்க வந்து தென்காசியில கடையநல்லூர்ல தென்காசியில இது பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு தான் கொண்டு போனாங்க. ஏன்னா இப்ப நான் அவங்ககிட்ட பேசும்போது கூட எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. இவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்க. ம். எம்ஜிஆர் எல்லாம் நேர்ல சந்திச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஆமா. இது எங்க போய் முடியும்? இதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்றது தெரியாம இருந்திருப்பீங்க. அதாவது புரட்சித் தலைவர நீங்க கணிக்கலாம். ஏன்னா பழகிட்டோம். அம்மாவ கூட கணிக்கலாம். கோவமா இருந்தா கூட அம்மா வந்து இதா இருப்பாங்க. இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட நெருங்கி பழகுற வாய்ப்பு இல்ல எங்களுக்கு உங்ககிட்ட உரிய ஆதாரங்கள் இல்லையா? என்ன நம்ம ஆதாரம்? கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்க முடியாது. பேசி நமக்கு எது கிடைக்குதோ அத பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்களா? இல்ல. நாங்க வந்து எனக்குடைய என்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள வச்சு தான் நான் செய்ய முடியும். நான் வந்து அவங்கள மாரி டூப்ளிகேட் ஆதாரத்த நான் உருவாக்க முடியாதுல்ல. அவங்க வந்து இப்ப ஆதாரங்கள்லாம் இப்ப என் கையெழுத்த யாராவது போட்டுருக்கணும், 1. இல்ல என் லெட்டர் பேட அவங்களே அடிச்சிருக்கணும். இப்ப இந்த 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 இதுதான் லெட்டர் பேடு. இதில பதிவு எண் உட்பட போட்டு 2 பேரும் கையெழுத்து வாங்கியிருக்கேன். இப்ப இதே மாரி ஒரு லெட்டர் பேட தயார் பண்ண முடியாதா? ஏன் இவங்க இந்த டான்சி வழக்குல நான் கையெழுத்து போடலன்னு சொன்னவங்க தானே! இந்த உங்க பக்கத்தில தானே அது நடந்தது. என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து குற்றவாளின்னு சொல்லி இதுக்கு போனவங்க தானே. நாங்க தான் இந்த விஜயோட அலைன்ஸ பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் விஜயோட கூட்டணின்னு இவங்க பின்னாடி வந்து அத கன்டின்யூ பண்ணாங்க. புரியுதுங்களா? நாங்க ஆல்ரெடி விஜயோட கூட்டணி வச்சு பேசி புஷி ஆனந்தோட எல்லாரோடையும் பேசிக்கிட்டே இருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அவங்க வந்து கன்ஃபார்மா எங்களுக்கு ஏன்னா எங்க பேர்ல ரிமார்க் இல்லல்ல. அது இவங்க வந்து கன்டின்யூ பண்ணாங்க. கன்டின்யூ பண்ணி பேசினாங்க. விஜயோட பேசிட்டீங்க. ஆ, அதுக்கப்புறம் தான் சசிகலாவ போய் பார்க்குறீங்க. ஆமா. விஜய்ட்ட பேசிட்டு ஏன் நீங்க சசிகலாட்ட போனீங்க? கட்சிய நடத்துறது கஷ்டமா சார் இருக்குல்ல. அங்க ஆதரவுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, இல்ல அவங்க கூட்டணியில போய் நீங்க பேசி கையெழுத்தெல்லாம் போட்டு குடுத்துருக்கீங்க. ஆமா. அப்புறம் நீங்க சசிகலாட்ட போறீங்கன்னா என்ன எதிர்பார்த்து போனீங்க? என்ன எதிர்பார்த்தேன்னா கட்சிய நடத்த முடியல. இதுக்கு மேல எங்களுக்கு கடன் வாங்கி இதுக்கு மேல செலவழிக்க நடத்த முடியல. முடியலன்னா கலைச்சிட்டு கூட போலாமே சார். அத ஏன் நீங்க எடுத்துட்டு போய் குடுக்குறீங்க? இல்லையே அப்போ இந்த நீங்க வந்து ஒரு தலைவர் கட்சிய உருவாக்கி ஒரு மானிட்டரியா நம்ம ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்த்துருக்கீங்க. ஆமா யாரா இருந்தாலும் சார் வந்து ஒரு ஒரு தொழில் நஷ்டத்த நிறுவனம்லாம் நீங்க அது பண்ணலாம் சார். ஒரு கட்சிய எப்படி நீங்க அந்த மாரி பண்ண முடியும்? கட்சிய வந்து நடத்தணும்னு தானே கட்சிய விரும்புறாங்க. மெர்ஜ் பண்றத நம்ம பார்த்துருக்கோம். கட்சிய கலைக்கிறத பார்த்துருக்கோம். நான் ஒரு கட்சி ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சுட்டு இதுக்கு ஒரு விலை குடுங்கன்னு எடுத்துட்டு போய் குடுக்குறது எப்படி வந்து இல்லையே இது வந்து எல்லாருமே எல்லா காலத்திலயும் கட்சிய வந்து இன்னொருத்தங்க நடத்துனத எடுத்து நடத்துறது வழக்கத்துல இருக்கு. இப்ப நடக்கிறது வந்து உங்க கொள்கை அடிப்படையில நீங்க குடுக்கலாம் சார். கலைக்கிறதுங்கிறது அந்த கட்சியே பேர் இல்லாம போயிரும். நாங்க புரட்சித் தலைவர் பேர்ல ஒரு கட்சிய உருவாக்கியிருக்கோம். இந்த கட்சிய இவங்க தலைவர் பேர்ல விசுவாசமா இருக்காங்கன்னு நடத்துறதுக்கு முயற்சி பண்றோம். அந்த முயற்சியிலேயே அவங்க அதுல வந்து கலப்படம் பண்றாங்க. அந்த கலப்படம் பண்ணி தன்னுடைய பணபலம், அதிகார பலத்த வச்சுக்கிட்டு, அத வந்து ஒரு ஆள மட்டும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு, அத இது பண்றாங்க. இல்ல உங்க பின்னாடி தான் எம்ஜிஆர் தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க. 25,000 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா. ஒரு இடத்துல எல்லாரையும் திரட்டுங்க. ஒரு இன்னும் போராட்டம் அறிவிங்க. அடுத்த கட்டம் அதான் செய்வோம். அடுத்த கட்டம் நான் தான் சொன்னேனே. இது வந்து இப்போ மக சட்ட போராட்டம் தான் இனிமே பண்ணணும் இத. புரியுதுங்களா? அடுத்த கட்டமா சட்ட போராட்டம் தான் சட்ட நடத்த போறீங்க. போராட்டம் தான் பண்ணுவேன். வாக்கு எண்ணிக்கை இருக்கு இல்லையா? இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவ நிறுத்தி வைக்கணும். இந்த மாரி எல்லாம் நடந்திருக்கிறதுனால ஏன்னா பொதுச் செயலாளர் தான் கையெழுத்து போடணும். ஆனா போடாமலே இவங்க ஃபீமாம்பில போட்டாங்க. அத தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணேன். அப்போ ஒரு இடையூறு வரும்னு நான் இப்போ உங்கள்ட்ட 2, 3 பேர் சொன்னேன் இல்லையா? இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு நபர் வந்து பேசினாரு. "அண்ணா ஒரு 3 நாள் பொறுங்கண்ணா, இந்த இதெல்லாம் முடிச்சுக்கிடுவோம்" அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அப்படி ஆள வச்சு பேசுனோனே மறுபடியும் அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. புரி இப்ப நான் வரும்போது கூட ஒருத்தர் பேசியிருக்காரு. இப்போ யாராவது பேசுனாங்கன்னா நீங்க வழக்கெல்லாம் தொடர மாட்டீங்க. எது? இப்போ சசிகலா தரப்புல இருந்து நீங்க சொன்னீங்கல்ல ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் பேசிக்கிட்டே வந்தாங்கன்னு. ஆமா. அந்த மாதிரி இப்ப யாராவது ஒருத்தர் உங்களை அப்ரோச் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுவீங்களா? ஆமா. பேச வந்தா பேசித்தானே ஒவ்வொரு கட்டத்திலும் ஏமாத்தத்தானே செய்றாங்க. இப்போ ultimate-ஆ நம்ம வீட்ல உங்களுக்கு உள்ள நியாயம் வேணாம், பணம் வேணும். நியாயம் வேணும்னு தான் சொல்றேன். நியாயம் பணத்த விட வேணும்னா நீங்க நீதிமன்றத்துக்கு தான் சார் போகணும். நீதிமன்றம் தான் போறோம் அடுத்து. அதாவது நீங்க நியாயங்கிறது ஏன் ஒருத்தர் பேசுறாங்கன்னு வெயிட் பண்றீங்க?
இல்லையே, ஒருத்தங்களுக்கு மதிப்பும் கொடுக்க அவங்க என்ன சொல்லி கேட்குறாங்க தெரியுமா? இந்த மாதிரி நாங்கள் தலைவர் பேரில் உருவாக்கியிருக்கோம், நீங்கள் வந்து இந்த சின்னத்தை வந்து முடக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கு. நான் ஒன்று சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. நான் சைவ சித்தாந்தம் படித்தவன் 20 வருஷம். சித்தாந்த செம்மல்ங்கிற பட்டம் வாங்கியிருக்கேன். மெய்யியல் மாமணின்னு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கியிருக்கேன். நான் வினை கொள்கையில் நம்பிக்கை கொண்டவன். அதாவது ஒரு இதை கெடுதல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதாவது வந்து நீங்கள் கெடுதல் பண்ணிடாதீங்க, அதாவது நீங்கள் வந்து இப்போ போய் நிறுத்தாதீங்க, அதை வந்து இப்போ போயிட்டீங்கன்னா சின்னம் முடங்கி போயிடும். எந்த கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, சின்னம் முடங்கி போயிடும். இப்போ எனக்கு ஏடிஎம்கேல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, டிஎம்கேல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, புகழேந்தி சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் கொடியை தான் இவங்க அந்த கொடியவும் அதே மாதிரி வச்சுருக்காங்க. யாரெல்லாம் சசிகலாவை அரசியல்லேருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் எல்லாரும் இயற்கை தானே சார். எதிரியை வந்து அழிக்கணும்னா அவங்களுடைய கைப்பாவையாக நீங்கள் வந்திருக்கீங்களான்னா? நான் என்ன வந்து யாரும் கைப்பாவே இல்லை. எனக்கு சப்போர்ட் அவங்கள, நான் யாரையும் சப்போர்ட் கேட்கல. அவங்களா ஃபோன் பண்ணுறாங்க, என்ன நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு. நான் கைப்பாவை கிடையாது, கைப்பாவே ஆக மாட்டேன். நான் உண்மையாகவே அன்புக்கு தான் இது பண்ணுவேன். அதாவது அந்த அம்மா வந்து வர சொல்கிறாங்க, வர சொல்லி இது பண்ணுறாங்க, அதை ஒரு ஃபோக்கஸ் தான் பண்ணுறாங்க. அதாவது அங்கே உள்ள நடைமுறை என்னென்னா, ஓகே அதான் சார், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை சொல்லி. இந்த வீடியோ மூலமாக என்னுடைய உரிமையை எனக்கு நிலைநாட்டணும். இந்த கட்சியை வந்து நீங்கள் ஒரு கபலீகரம் பண்ணியிருக்கிறீங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்மா ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு தொண்டனுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்த நான் தெருவில் நிற்கிறேன். நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் உழைக்காமல் ஒரு கட்சியை இது பண்ணி நீங்கள் பொதுச் செயலாளர்னு உங்களை அறிமுகம் பண்ணிக்கிறீங்க. இது எந்த வகையில் இந்த இயற்கையை ஒத்துக்கிடுமா? இதுக்கு ஒரு தீர்வு, ஒரு நியாயம் வேணும்னு நினைக்கிறீங்க? நியாயம் வேணும். ரைட் சார். ஓகே, நன்றி சார். நன்றி.